Hello viewers, welcome to Super Brain. Exercise 7.2ல first sum பார்க்கலாம். Find the total surface area and the lateral surface area of a cuboid whose dimensions are length, breadth and height கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, total surface ஏரியாவும் lateral surface ஏரியாவும் ஒரு cuboidக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LBH வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து total surface ஏரியானா என்ன, lateral surface ஏரியானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க, டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் கியூபாய்டுக்கு சொல்லிடுறேன், இதே தான் கியூபுக்கும் வரும். இப்போ பாருங்க, கியூபாய்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுடைய 3D ஷேப்பை தான் நம்ம கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணுவோம், எல்பி கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் வந்து ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதுவே 3D ஷேப்பில் இருக்கிற இந்த கியூபாய்டுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து டிஎஸ்ஏ, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இன்னொன்று வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே டாப்பு பாட்டமு இந்த ரெண்டு சைடு எல்லாத்துக்குமே ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுவே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த டாப்பையும் இந்த பாட்டமையும் மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த மாதிரி 2 டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ரூமுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறோம். பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளோருக்குலாம் வந்து பெயிண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, சுற்றி இருக்கிற வாலுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சீலிங்க்கு வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நம்ம 2 டைப்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, இதுதான் வந்து டாப்பு, இது பாட்டம்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து. ஓகே, இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதோடைய ஹைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைட்டு. ஓகே, இப்போ நமக்கு இந்த டாப்புக்கு மட்டும் ஏரியா வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணி இந்த டாப்புடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இது எவ்வளோ இருக்கோ அதே தான் பாட்டம்லேயும் இருக்கும், தெரியும் இல்லையா. ஸோ இதே தான் L/B தான் இது. அப்போ நமக்கு 2 L/B வந்திருக்கு. ஸோ 2 L/B. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா H ஹைட்டு. அதுக்கப்புறமா இது வந்து நான் பிரெத்துன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டுடைய ஏரியா நமக்கு வேணும்னா இந்த ஹெச்சையும் இந்த பியையும் மல்டிப்ளை பண்ணணும். BH தான் இதோடைய ஏரியாவாக இருக்கும். ஸோ இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ 2 BH வந்து நமக்கு இங்கே இருக்குது. இப்போ டாப் அண்ட் பாட்டம் பார்த்தாச்சு, இந்த 2 சைடும் பார்த்தாச்சு. இப்போ இதுவும் தான் பார்க்கணும் இல்லையா. இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இது என்னன்னு பாருங்க, இது L, இது H. அப்போ எல்லையும் ஹெச்சும் மல்டிப்ளை பண்ணாதான் இதோடைய ஏரியா நமக்கு கிடைக்கும். அப்போ 2 இருக்கு, 2 LH இருக்கு. இப்போ இது எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால 2 நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ LB + BH + LHன்னு வந்துடும். இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா. இதுவே இப்போ பாருங்க, நான் வந்து LSA கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. LSAனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த டாப்பையும் இந்த பாட்டமையும் மட்டும் விட்டுடணும். ஓகே, இந்த சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் இப்போ சொன்ன இல்லையா உங்களுக்கு எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து நம்ம ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னா இப்போ சீலிங்க்கு மட்டும் நம்ம தனியாக பெயிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண மாட்டோம். அப்போ இது சுற்றி இருக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ தேவைப்படுது பெயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டாப் அண்ட் பாட்டம் மட்டும் விட்டுடணும். ஓகே, சரி. அப்போ நம்ம எது விட்டுருவோம், டாப் அண்ட் பாட்டம்னா என்னது, எல்லும் பியும் தானே. அப்போ 2 L and Bயும் மட்டும் போயிடும். அப்போ என்ன வரும் நமக்கு, இது போயிடும். அப்போ இது மட்டும் தான் நமக்கு வரும். அப்போ இதில் பாருங்கள் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2H இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 2H இருக்குது. அப்போ நான் 2H காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்னா B + Lன்னு இருக்கும். அது நான் ஆர்டராக L + Bன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் LSAக்கான ஃபார்முலா கியூபாய்டுக்கு. இப்போ அதுவே நம்ம வந்து கியூபுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A² அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 சைட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு A² வந்துடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கொயர் டோட்டலாக 6 இருக்கு இல்லையா. மொத்தத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A² வரும். அதுவே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும் போது டாப்பும் பாட்டம் மட்டும் விட்டுடும், நமக்கு மொத்தம் 4 கிடைக்கும். 1 and 2 இங்கே 1 and 2 4 கிடைக்கிறதுனால 4A² தான்
எல்எஸ்ஏயோட ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா பார்த்தாச்சு, சம் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் அப்படின்னு போட்டுட்டு லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், பிரெத்து கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஎஸ்ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க ஷார்ட் ஃபார்மில். இதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கியூபாய்டுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 2 × LB + BH + HL ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே என்ன முடியுதோ அது இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே என்ன முடியுதோ அது இங்கே ஸ்டார்ட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 × L பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 20 × B பார்த்தீங்கன்னா 15, அப்புறம் ப்ளஸ் BH இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 15 × 8 ப்ளஸ் இது மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம நடுவில் ப்ளஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HL, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 8 × 20. ஸோ ஸ்கொயர் யூனிட் சொல்லும் போது நமக்கு இங்கே சென்டிமீட்டர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 2 × இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 இருக்கா, நான் இதை அப்படியே போட்டுக்கிறேன். 2 15s are 30 நமக்கு வந்துடும். இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், 5 8s are 40, பேலன்ஸ் 4, 1 8s are 8, 8 + 4 வந்து 12 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 8 2s are 16 போட்டுக்கிறேன். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். இப்போ 2 × முதல்ல இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 300 120 160 ஆட் பண்ணால் 580 நமக்கு வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 10 + 1 11. ஸோ இதுதான் வந்து கியூபாய்டுக்கான டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்எஸ்ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ எல்எஸ்ஏக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2H × L + B. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2H × L + B. இப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். H பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 8 இருக்குது, இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா L + B, L வந்து 20 + B பார்த்தீங்கன்னா 15. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 35 வரும். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 35 × 16, 5 6 are 30, பேலன்ஸ் 3, 18, 18 + 3 வந்து 21, அப்புறம் 5 3 0 6 5, 560 நமக்கு வருது. ஸோ 560 இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க, மறக்காமல் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக போடணும் இங்கே. ஓகே, இப்போ எல்எஸ்ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.